வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 11th கிளாஸ்ல இருக்கோம். கடைசி கிளாஸோட உங்களோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓவர். பிரியாம்பிள், ஆர்டிகல் 1 to 4, தென் ஆர்டிகல் 12 to 51A, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுக்கு தான் வந்து லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதனாலதான் இதை முன்னாடியே நடத்தினேன். சிட்டிசன்ஷிப் பார்ட்டா இருக்கட்டும், ஆர் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் கடைசியா நான் ரிவைஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொசீஜரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ப்ரொசீஜரல் பார்ட்னா என்ன அப்படின்னா, சில ஆர்டிகல்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சு, இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, டிபிஎஸ்பி மாதிரி ஒரு மீனிங் இருக்காது. சில ஆர்டிகல்ஸை படிச்சு அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற கம்பேரிசன், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் கூட கம்பேரிசன், இந்த மாதிரி படிச்சா போதும் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், நடுவண அரசு மற்றும் மாநில அரசு, இதோட கம்பேரிசன்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நான் கிளாஸஸ் கொண்டு போக போறேன்னா, யூஸ்வலா முன்னாடி கொஞ்சம் நிறைய லாஜிக் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இனிமேல் வர கிளாஸஸ்லாம் அதிகமா மைண்ட் மேப்ஸ் இருக்கும். மைண்ட் மேப்ஸ், நிமோனிக்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு எலிமினேஷன் டெக்னிக் ஸ்கில் டெவலப் ஆகும். இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஆன்சர் தெரியலனா கூட நான் ஆன்சர் பண்ற ஸ்கில்ல வந்து நீங்க வளர்த்துப்பீங்க. அதனாலதான் அதிகமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது. அதே மாதிரி இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே கம்பேரிசன் மெத்தட்ல இருக்கும். கம்பேரிசன்னா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற கம்பேரிசன், கவர்னருக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கும் இருக்கு கம்பேரிசன், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் கம்பேரிசன், நார்மல் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கிற கம்பேரிசன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். ஏன்னா இந்தியாவில் வந்து பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி நம்ம சூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்னன்னா, நமக்கு பதிலாக நம்மளோட பிரதிநிதிகள் வந்து நமக்கு சட்டம் ஏற்றுவாங்க. அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ்குள்ள போகலாம். ஸோ சிட்டிசன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஓட்டு போட்டு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதிகளை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமா லோக்சபா எலெக்ஷன்ஸ், இப்போ 2024 எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஸோ எத்தனை எம்பிஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தமா லோக்சபால 543 இருக்கு. 543 எம்பிஸை சூஸ் பண்ணுவோம். ஓட்டு போட்டு இந்த எலெக்ஷன் மூலமா 543 எம்பிஸை சூஸ் பண்ணுவோம். அதுல யாரு பெரும்பான்மை, இதாவது லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்க. பெரும்பான்மை வந்து 272 அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்க. 2024 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி கட்சி, எந்த கட்சியுமே வந்து 272 சீட்ஸ் வாங்கல. ஸோ பிஜேபி வந்து 240 சீட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 292 சீட் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட கூட்டணி கொலேஷன் வந்து 292 வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி, யார் அதிகமான சீட்ஸ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறாங்களோ, எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி இருக்கிறப்போ அந்த கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்க. அதுலதான் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ மந்திரி சபையும் பிளஸ் பிரதம மந்திரியும் அந்த கட்சியில இருந்து தான் வருவாங்க. இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். முன்னாடி நம்ம தமிழ் வெர்ஷன் காமிச்சேன் இல்லையா, இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். இதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னா, மக்களே அவங்களுக்கான சட்டத்தை ஏற்ற முடியும், சுவிட்சர்லாந்து மாதிரி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா நமக்கு பதிலா எம்பி அண்ட் எம்எல்ஏ தான் போய் சட்டம் ஏற்றுவாங்க. அந்த எம்பி அண்ட் எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து அதுல எந்தெந்த கட்சியில அதிகமான எம்பி எம்எல்ஏ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்சி அமைப்பாங்க. இதை வச்சுதான் உங்களோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா இதுதான் பேஸ். இது புரிஞ்சாதான் உங்களோட இந்தியன் எக்ஸிகியூட்டிவ் அஸ் வெல் அஸ் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் புரியும். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம், பாராளுமன்ற அமைப்பு மற்றும் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம், ஜனாதிபதி முறை
இருக்கிற ஜனாதிபதி முறை இருக்கிற ஒரு ஜனநாயகம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது ஆக்சுவலா இந்த சிஸ்டம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இந்தியா, பிரிட்டன், ஜப்பான், கனடா. இது வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதி முறை சிஸ்டம் பிரசிடென்டல் சிஸ்டம் எங்கெங்க இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா அண்ட் ஸ்ரீலங்கா. ஈவன் ஸ்ரீலங்காலே நீங்க பார்த்துருப்பீங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் 2 போஸ்ட் இருக்கும். பட் அதிகமான பவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்காக்கு தான் அதிகம் பவர் இருக்கும். இந்த மாதிரி 2 சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டமை பத்தி பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல போகலாம். ஸோ இங்க பார்லிமெண்டரி சிஸ்டம்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அத்தாரிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கண்ட்ரிக்கு தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட கம்பேரிசன் பார்த்துடலாம். எர்லியரா இருக்கிற வந்து தமிழ் வெர்ஷன் அண்ட் இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் கம்பைன் பண்ணி நடத்த போறேன். யாருக்கு எந்த வெர்ஷன் கன்வீனியன்டா இருக்கோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா டியூவல் எக்ஸிகியூட்டிவ். டியூவல் எக்ஸிகியூட்டிவ்னா என்னன்னா இரட்டை நிர்வாகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இந்தியால பிரைம் மினிஸ்டர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு போஸ்ட் இருக்கும். 2 போஸ்ட் இருக்கும். பட் பிரசிடென்டல் சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே போஸ்ட் தான், பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஐ மீன் ஸ்ரீலங்கால 2 போஸ்ட் இருக்கு. பட் பவர்ஃபுல் போஸ்ட்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் போஸ்ட் தான் அதிகமா இருக்கும். அது அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். அப்படின்னா என்னன்னா இந்தியாவில இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கோங்க, 272 சீட்டு 545ல 272 யார ஜெயிக்கிறாங்களோ ஆர் கொலேஷன்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களாலதான் ஆள முடியும். அதுதான் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். மெஜாரிட்டி பார்ட்டினா பெரும்பான்மை எந்த கட்சிக்கு வருதோ அந்த கட்சியாலதான் ஆள முடியும், ஆளுங்கட்சி ஆக முடியும். இங்க வந்து பிரசிடென்ட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவும் தனித்தனியா எலெக்ட் ஆவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல எப்படின்னா 543 எம்பிஸை நம்ம சூஸ் பண்ணுவோம், லோக்சபா எம்பி. அந்த எம்பியில யாராவது ஒரு நபரை தான் வந்து பிரைம் மினிஸ்டரா சூஸ் பண்ண முடியும், ஆர் மினிஸ்டரா சூஸ் பண்ண முடியும். எக்ஸப்ஷன்ல இருக்கு, 6 மாசத்துக்குள்ள ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இங்க அப்படி கிடையாது. அவங்க ஊர்ல எக்ஸிகியூட்டிவ், ஸோ நிர்வாகத்துறை தனியா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் நாடாளுமன்றம், சட்டத்துறை வேற மாதிரி இருக்கும், நாடாளுமன்றம் வேற மாதிரி இருக்கும். அதுல தனித்தனியா எலெக்ட் ஆவாங்க. காங்கிரஸ் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, காங்கிரஸ் மெம்பர்ஸ், செனேட் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ்ன்றது அவங்க ஊர்ல பார்லிமெண்ட். நம்ம ஊர்ல இந்தியன் பார்லிமெண்ட் இருக்க மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிற அசம்பிளி பேர் வந்து காங்கிரஸ். ஸோ அதோட மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டர்ஸ் தனியா எலெக்ட் ஆவாங்க, அதோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தனியா எலெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் கிடையாது. அதாவது காங்கிரஸ்ல மெம்பரா இருந்தா மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியுன்ற ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியாவுக்கு ரெஸ்பான்சிபிள். அதாவது மொத்தமா சேர்ந்துதான், கலைஞ்சா மொத்தமா கலைஞ்சிருவாங்க, இல்லைன்னா மொத்தமா ரூல் பண்ணுவாங்க. அதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. லெஜிஸ்லேச்சர்ஸ் வேற, எக்ஸிகியூட்டிவ்ஸ் வேற. பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் தனியா இருப்பாரு, அவங்க ஊரோட காங்கிரஸ் தனியா இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி. பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டினா இப்போ பிஜேபி கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்னா அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்களை தான் சேர்த்துதான் கூட்டணி அமைப்பாங்க. அதே மாதிரி பிஜேபி கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டினா கிட்டத்தட்ட ஒரே சிந்தனையில இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். பிரசிடென்டல் ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்றப்ப அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப் என்னன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தாதான் என்னவா ஆக முடியும் அப்படின்னா இங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ 543 எம்பிஸ் இருப்பாங்க, லோக்சபா எம்பிஸ். ஸோ இதுல இந்த எம்பியா இருந்தாதான் அங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், மினிஸ்டர் ஆக முடியும். இதுதான் டபுள் மெம்பர்ஷிப். ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, 6 மாசத்துக்குள்ள மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாம். பட் அந்த 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சு இல்ல நாமினேட் பண்ணி எலெக்ஷனுக்கு எம்பி ஆகணும். எம்பியா இருந்தாதான் இங்க ஆக முடியும். பட் இங்க அப்படி கிடையாது. சிங்கிள் மெம்பர்ஷிப்னா ஒன்னு காங்கிரஸ் மெம்பரா இருக்கணும், அவங்க ஊர்ல காங்கிரஸ் மெம்பர், அங்க வந்து எம்பியா இருக்கணும், மெம்பர் ஆஃப் காங்கிரஸா இருக்கும். இல்ல அப்படின்னா பிரசிடென்ட் ஒன்னு எக்ஸிகியூட்டிவா இருக்க முடியும், இல்லைன்னா லெஜிஸ்லேச்சரா இருக்க முடியும். ரெண்டும் இருக்க முடியாது அவங்க ஊர்ல. அதே மாதிரி இங்க வந்து லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இங்க டாமினன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ டிசல்யூஷன் ஆஃப் த லோவர் ஹவுஸ். இங்க லோக்சபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, மக்களவையை வந்து கலைக்க முடியும். அவங்க ஊர்ல அப்படிலாம் பண்ண முடியாது, மக்களவையை கலைக்கவே முடியாது. அமெரிக்காவும் இப்போ
பிரேசில்ல எடுத்துக்கோ, அங்கெல்லாம் வந்து கலைக்கவே முடியாது. இங்க வந்து ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ். இப்போ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி இது மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல எல்லாத்தையும் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணிப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்டை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்டேரியன்ஸும் அசம்பிளி மெம்பர்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி பவர்ஸ் வந்து ஃபியூஷனா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. கிளியர் கட்டா வந்து பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர்ஸ், காங்கிரஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன பவர்ஸ் சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமுக்கும் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதே மாதிரி இனிமேல வர கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் கம்பேரிசன்ல தான் போகும். கம்பேரிசன்னா மத்திய அரசும் மாநில அரசையும், பிரசிடென்ட்டையும் குடியரசுத் தலைவரையும், ஆளுநர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையும் ஸ்டேட் கவர்னரையும் கம்பேர் பண்றது. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவண அரசு. நடுவண அரசு வந்து ஆர்டிகல் எது கீழே கவர் ஆகுதுன்னா ஆர்டிகல் 52 to 151. ஆனா சிலபஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நிர்வாகம் இருக்கு, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, மத்திய நிர்வாகம் இருக்கு, மத்திய சட்டமன்றம் இருக்கு, நடுவண சட்டமன்றம் இருக்கு, மீன்ஸ் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, யூனியன் பார்லிமெண்ட் இருக்கு. பட் சிலபஸ் எதை கொடுக்கலன்னா, சோ நீதித்துறையை கொடுக்கல. நமக்கு வந்து சென்ட்ரல் ஜுடிஷியரி, ஸ்டேட் ஜுடிஷியரின்னு கிடையாது, இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸ்டேட் ஜுடிஷியரி, சென்ட்ரல் ஜுடிஷியரி எல்லாம் சேர்த்து ஒரே ஆப்ஷன் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இது ஒரே ஹைரார்கில தான். தனித்தனியெல்லாம் பிரிச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. ஸோ உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நீதிமன்றம் இது தனியா பிரிச்சிருக்க மாட்டாங்க. பட் நம்ம சிலபஸ்ல பர்டிகுலர் குரூப் 2A மெயின் சிலபஸ்ல நீதித்துறையை கொடுக்கல. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் சிலபஸ்ல கொடுக்கல பட் கேட்பாங்களா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும் ஆக்சுவலா. பட் சிலபஸ்ல கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வச்சு முடிச்சிருங்க. 100% உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100% குரூப் 2 மெயின்ஸ்ல சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, ஜுடிஷியரிய ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பார்ட் மட்டும் பர்டிகுலரா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இந்த மாதிரி சர்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டைம் இருந்தா படிச்சுட்டு போங்க. சிலபஸ்ல கொடுக்கல, அதனால கேட்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம சிலபஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட கம்பேரிசன், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். நம்ம ஆரம்பிக்க போறது வந்து எக்ஸிகியூட்டிவ் தான். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவோட கம்பேரிசன், பிரசிடென்ட், கவர்னர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். இந்த மாதிரி கம்பேரிசன்ல தான் பார்க்க போறோம். முக்கியமா வந்து எந்தெந்த பாயிண்ட் ரொம்ப டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு சென்ட்ருக்கு எது இருக்கோ அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்காரியா கமிஷன், கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சர்க்காரியா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு சென்ட்ரிக்கான பாயிண்ட். ஏன்னா நிறைய கமிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டுல போட்ட கமிட்டிஸ் தான். சில சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு சில கமிட்டிஸே தமிழ்நாட்டுல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மாநில அரசு, மத்திய அரசையும் மாநில அரசையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். அந்த கம்பேரிசனுக்குள்ள கொஞ்சம் டீடைல்டா போகலாம். இதுலயே அதே மாதிரி நீதித்துறை கிடையாது, மத்திய அரசு மாநில அரசு கம்பேர் பண்ணி போகலாம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ், இதுல யூனியன் எக்ஸிகியூட்டிவும் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவும் கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட், கவர்னரை தனித்தனியா உள்ள போகலாம். ஸோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ் எந்த பார்ட் கீழே வருதுன்னா பார்ட் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது பார்ட் 6 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மத்திய மாநில நிர்வாகம் வந்து பார்ட் 6, மத்திய நிர்வாகம் வந்து பார்ட் 5 கீழே வரும். அண்ட் இதோட ஆர்டிகல் வந்து 52 to 78. இங்க வந்து 153 to 167 ஆர்டிகல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, பின்னாடி நான் நடத்துறப்ப உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இந்த பாயிண்ட். இதுல மத்திய நிர்வாகத்துல யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க, 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. பட் இதுல வந்து 4 பேர் தான் வருவாங்க. இதுல யார் ஒருத்தங்க வரமாட்டாங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல யார் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடியரசுத் தலைவர். இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூனியன் எக்ஸிகியூட்டிவ். ரெண்டாவது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, துணை குடியரசுத் தலைவர். ரெண்டாவது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மூணாவது வந்து பிரதமர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, மூணாவது பிரதமர். நாலாவது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை.
இது வந்து ஆர்டிகல் 74 to 79 கொடுத்திருப்பாங்க. இது வந்து 63 to 69, இது வந்து 52 to 62. இதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபோர்த் முடிச்சா ஃபிஃப்த் ஒன் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அரசு தலைமை வழக்கறிஞர். இதுக்கு ஒரே ஆர்டிகல் தான், ஆர்டிகல் நம்பர் 76. இங்க இங்க அதுக்கு அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க யார் வருவாங்கன்னா கவர்னர். ஸோ கவர்னர் ஆக்ட் அஸ் அன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கவர்னருக்கு வந்து 2 ரோல் இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரே ரோல் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த இந்தியா. பட் கவர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரோல், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இப்போ தமிழ்நாடு கவர்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட நிர்வாகத்துக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹெட். அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெப்ரசன்டேட்டிவ்னா அவர் வந்து மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி மாதிரி வருவார். ஏஜென்ட் கிடையாது, பிரதிநிதி மாதிரி வருவாங்க. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் கிடையாது, ஏஜென்ட் கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ஏஜென்ட்ன்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் டெலீட் பண்ணிட்டாங்க. ஏஜென்ட் யார் யூஸ்வலா வருவாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் தான் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. கவர்னரை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். 2 பாயிண்ட். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர். ரெண்டாவது வந்து அங்க வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் இங்க கிடையாது. இங்க வைஸ் கவர்னர்னு சொல்லி ஒரு போஸ்ட் கிடையாது. செகண்ட் பாயிண்ட் வந்து யார் வருவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், முதல்வர் அவர் முதலமைச்சர். 4வது ஆப்ஷன் வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மாநில அமைச்சரவை, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆக்சுவலா சாரி, இது 2, இது 3. 4வது வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், அரசு தலைமை வழக்கறிஞர், மாநிலத்தோட அரசு தலைமை வழக்கறிஞர். ஸோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ் ஹூ ஆர் கம்ஸ் அண்டர் த பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் கேட்டீங்கன்னா 5 பேர் வருவாங்க. அந்த 5 பேர் இதுல இருக்கிறவங்க. இதுல வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்கன்னா 4 பேர் தான். யார் எந்த போஸ்ட் வராதுன்னா இங்க வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கிற மாதிரி வைஸ் கவர்னர்னு சொல்லி ஒரு போஸ்ட் கிடையாது. இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே கொஞ்சம் கம்பேரிசன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா நம்ம இது வரைக்கும் முடிச்சது வந்து 51A இதோட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 52, மத்திய நிர்வாகத்துக்கு கீழே பிரசிடென்ட்டை பார்க்க போறோம், மாநில நிர்வாகத்துக்கு கீழே கவர்னரை பார்க்க போறோம். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி தான் நான் எடுத்துட்டு போக போறேன். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வரப்போ ஸ்டேட் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டசபையும் இந்தியன் பார்லிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் எடுத்துட்டு போக போறேன். ஏன் இந்த கம்பேரிசன் தேவைன்னா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ற ஸ்கில்ல அதிகப்படுத்திக்க முடியும். இதை தனியா படிச்சு அது தனியா படிச்சுட்டு கிட்டத்தட்ட 90% ரிப்பிட்டேஷன் இருக்கு. சிலது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட், கவர்னர் வந்து அப்பாயிண்டட். ஸோ இதுல இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் மட்டும்தான் வரும். முக்காவாசி பவர்ஸ் சேமா தான் இருக்கும். ஆர்டிகல் 52, there shall be a president of India. So one among the shortest article இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே ரொம்ப சின்ன ஆர்டிகல்ல கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டிகல் தான் சின்ன ஆர்டிகல். there shall be a president of India அவ்வளவுதான் இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே இந்திய குடியரசுத் தலைவர் பதவி நிறுவுகிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்களை வந்து இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரூல் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் தான் ஆக்சுவலா இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து நிர்வாகத்தோட ஹெட் கிடையாது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நிர்வாகத்தோட ஹெட் கிடையாது, இந்தியாவோட ஹெட் தான். நிர்வாகத்தோட ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் இஸ் அ டிஜிரியூ எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் இந்தியா. அதாவது சட்டப்படி, அரசியலமைப்பின் நிறுவப்பட்ட சட்டப்படி யார் இந்தியாவுக்கு தலைவர் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் யூனியன் எக்ஸிகியூட்டிவ்க்கு யாரு ஹெட் அப்படின்னா, மீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு யார் ஹெட், கவர்மெண்ட்டுக்கு யார் ஹெட்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வருவாங்க. இவங்களை வந்து நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. கௌரவத்துக்கு தலைவர், அதாவது ஒரு ரெப்ரசன்ட்ஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பட் ஆக்சுவலா கவர்மெண்ட்டை ரூல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது ஏன் டிஜியூரி எக்ஸிகியூட்டிவ்னு சொல்றாங்க, சட்டப்படி நிறுவப்பட்ட தலைவர் ஏன் சொல்றாங்கன்னா, முக்காவாசி கவர்மெண்ட் போஸ்டிங்ல, கவர்மெண்ட் போஸ்டிங்ல முக்காவாசி விஷயங்கள்ல பிரசிடென்ட் பேர்ல தான், அவங்க பேர்ல தான் சைனே பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி சேர்மனா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஆர்மி ஜெனரல் வந்து பல அப்பாயின்மெண்ட்ஸை யார் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க.
ஆனா யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ மத்திய அமைச்சரவை குழு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா இந்தியாவோட பிரசிடென்ட் சிஸ்டமே, இந்தியாவோட பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட் சிஸ்டமே எப்படி வந்துச்சு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனையும் யூகே பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷனோட கம்பைன்டு ப்ராசஸ் தான். ஏன்னா இந்தியாவோட பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து நம்மள ரூல் பண்ண பிரிட்டன் யூகே நமக்கு கொடுத்த சிஸ்டம் தான். அவங்கள வச்சுதான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருப்போம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 இருக்கட்டும், இந்தியாவுக்கு அவங்க தான் பார்லிமெண்டரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. அந்த சிஸ்டம், அந்த பேஸை வச்சுக்கிட்டு அதுக்கு நாமினல் ஹெட்டா வந்து, ஏன்னா அவங்க ஊர்ல யூகேல நாமினல் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா மொனார்க். ஏன்னா நம்ம இந்த நவம்பர் 26 நவம்பர் 1949 வரைக்கும் இந்தியா என்ன கண்ட்ரினா, இந்தியா வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி கிடையாது. 26 நவம்பர் 1949 வரைக்கும் இந்தியா இஸ் நாட் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ மொனார்க் அண்டர் யூகே. 26 நவம்பர் 1949 தான் பிரசிடென்ட் ஒரு போஸ்ட இந்தியால நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் இந்தியா வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி கிடையாது. இந்தியா வந்து 1947 சுதந்திரம் வாங்கிடுச்சு. 1947 இருந்து இந்த டேட் வரைக்கும் இந்தியா வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. 1947 முன்னாடி இந்தியா சுதந்திர நாடே கிடையாது. இந்தியா ரிப்பப்ளிக் கண்ட்ரியும் கிடையாது, இந்தியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியும் கிடையாது. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் கிடையாது, ப்ராப்பரான டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் கிடையாது. எலெக்ஷன்ஸ் இருந்தாலும் ப்ராப்பர் டெமோக்ரஸி கிடையாது. 1947 அப்புறம் இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ்ல பிரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே ரிப்பப்ளிக் ஆனதுன்னு என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் ஆஃப் 1949. ஏன்னா அப்பதான் அந்த போஸ்டே, ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்ற ஒரு போஸ்டே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 26 ஜனவரி 1950 தான் ப்ராப்பரா அது என்ஃபோர்ஸே ஆயிருக்கு. அது முன்னாடி வரைக்கும் யூகேல வந்து மொனார்க். அதை வந்து இந்த மொனார்க் சிஸ்டம் நம்ம யூகேவோட பார்லிமெண்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஹெட்டுக்கு வந்து மொனார்க்கு பதிலா என்ன பண்ணிட்டோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்டல் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் யூகேவோட கான்ஸ்டிடியூஷனையும் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிகார்டிங் பிரசிடென்டல் சிஸ்டம் வெர்சஸ் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஸோ 52 அவ்வளவுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 52க்கு சப்ஸ்டியூட்டா வந்து ஆர்டிகல் 72ன்னு ஒரு சப் கிளாஸ் வரும். ஆக்சுவலா 52ல சிம்பிளா தேர் ஷால் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவ்வளவுதான் இருக்கும். அவங்களோட எலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயில்டா பின்னாடி கொடுத்திருப்பாங்க. 72லயே அதோட அடிஷன்ஸ் இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டைரக்ஷன்ஸ் வச்சு அடிஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 53rd ஆர்டிகல். ஸோ ஒன்றிய அரசின் அதிகார ஜனாதிபதி யார் அப்படின்னா, அதிகார ரியல் நாமினல் ஹெட் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் இஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். நிர்வாக ஹெட் யார் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் இல்லையா, குடியரசு தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கு, இந்த இந்திய குடியரசின் நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் 53rd ஆர்டிகல். 53rd ஆர்டிகல் என்ன அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஹெட். அவங்களோட பேர்ல தான் எல்லாத்தையுமே செயல் திட்டத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்தையுமே சைன் பண்ணுவாங்க. கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதுல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி இந்தியன் ஆர்மி ஜெனரல், பல போஸ்டை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸை, தூதரகத்துல இருந்து எல்லாத்தையும் யார் சைன் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடியரசுத் தலைவர். ஆனா அந்த அட்வைஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா will aid and advise president of India. ஸோ மத்திய அமைச்சரையும் அதோட தலைமை பிரதம மந்திரியும் சேர்ந்துதான் ஒரு அட்வைஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த அட்வைஸை கேட்டுதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த அட்வைஸ் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து பைண்டிங் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை தான் வந்து ஆர்டிகல் 53ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி the executive power of president of India is not defined in the Indian constitution. அதனாலதான் பல பிரச்சனை. இப்போ நிறைய கேஸ் சீஃப் மினிஸ்டருக்கும் ஆளுநருக்கும் ஆளுநருக்கும் நிறைய
மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் நிறைய கேசஸ் போகுது இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல நிறைய கேசஸ் எல்லாம் போகுது இல்லையா. அந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் என்னன்றதை டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. அதனாலதான் பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் வர டசில், கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் வர டசில். ரீசன் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நிறைய சுப்ரீம் கேசஸ் மூலமா தான் இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆர்டிகல் ஓவர் 52 and 53. மூணாவது வந்து எலெக்ஷன். ஆக்சுவலா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சில ஆர்டிகல்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சிருந்துருக்கலாம். பட் இங்க இனிமேல் வர்றதெல்லாம் வந்து ஆர்டர் மாறி இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி என்ன குவாலிபிகேஷன் தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன குவாலிபிகேஷன்ல எலெக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் வர முடியும், என்ன கிளாசிபிகேஷன், என்ன வயசு வேணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ 54th ஆர்டிகலுக்கு முன்னாடி 58 தேவை. ஏன்னா இந்த ஆர்டரை மாத்தி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எலெக்ஷனுக்கு முன்னாடி குவாலிபிகேஷன் தேவை, தேர்தலுக்கான தகுதிகள். இல்லைன்னா யூஸ்வலா பிரசிடென்ட்டுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து எலெக்ஷன் வரும். கவர்னர் வரப்போ, ஆளுநர் வரப்போ எல்லாமே அப்பாயின்மெண்ட்னு வரும். இங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரும், இங்க எல்லாமே அப்பாயின்மெண்ட் வரும். ஏன்னா இங்கதான் எலெக்ஷன் இருக்கு, இங்க எலெக்ஷன் கிடையாது, அப்பாயின்மெண்ட். பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் அவங்களோட குவாலிபிகேஷன். ஸோ குடியரசுத் தலைவருக்கு பிரசிடென்ட்டுக்கு எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 58ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆளுநருக்கு எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 157ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர், ஆளுநர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து குடியரசுத் தலைவரா எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா, நான் வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் வந்து இந்திய நாட்டின் குடிமகனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், 35 வயசுக்கு மேல இருக்கணும். மினிமம் 35 இருக்கணும், 35 வயசுக்கு மேல இருக்கணும். மேக்சிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி சேர்மன், இதுக்கெல்லாம் மேக்சிமம் ஏஜ் சொல்லியிருப்பாங்க. பட் இங்க வந்து மினிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ், இது மேக்சிமம் ஏஜ் கிடையாது. நீங்க எவ்வளவு வயசு இருந்தாலும் ஏஜ் பர்சன் கூட போட முடியும். ஆக்சுவலா 35 இயர்ஸ், 35 வயசுக்கு மேல இருக்கவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியும். செகண்ட் கண்டிஷன், 35 வயசை கடந்திருக்கும். மூணாவது கண்டிஷன் என்னன்னா அப்படின்னா, டு பி எலெக்டட் டு த லோக்சபா. அப்படின்னா மக்களவை எலெக்ஷன்ல, மக்களவை எம்பி, மக்களவை உறுப்பினரா எலெக்ட் ஆகிறதுக்கு தகுதிப்பட்டவரா இருக்கும். லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு என்னென்னலாம் குவாலிபிகேஷன் தேவையோ அந்த குவாலிபிகேஷன்லாம் ஃபில்ஃபில் பண்ணிருக்கணும். இதுதான் தேர்ட் ஆப்ஷன். இது யூஸ்வலா எப்படி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம்னா, லோக்சபா மெம்பரா இருந்தாதான் பிரசிடென்ட் ஆக முடியும்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா லோக்சபா எலெக்ஷன் நிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தகுதியவளா இருக்கும், ராஜ்யசபா மெம்பரா இருக்கக்கூடாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இது. மக்களவை உறுப்பினராக இருக்க தகுதி பெற்று இருக்க வேண்டும். இது தேர்ட் ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன், cannot to hold any office of office. அதாவது ஊதியம் பெறும் பதவியை பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கணும்னு நினைக்கிற நபர் வந்து, இப்ப நான் வந்து நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சம்பளம் வாங்குற வேலையில நான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா எலெக்ட் ஆயிட்டேன்னா ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்ல நிக்கணும். டஸ் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ். இதை நான் பின்னாடி நான் அவங்க நடத்துறேன். மத்திய அரசுலயோ மாநில அரசு கீழேயோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. இதுதான் நாலாவது ஆப்ஷன். இதை நான் பின்னாடி உங்களுக்கு நடத்துறேன். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னன்றதை பின்னாடி நடத்துறேன். ஸோ கவர்னருக்கு பாத்தீங்கன்னா அதே தான், ஆளுநருக்கு அதே பாயிண்ட் தான். இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 35 வயசுக்கு மேல இருக்கணும். மூணாவது ஆப்ஷன், டஸ் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதே ஆப்ஷன் தான். இதுல நாலாவது ஆப்ஷன் இல்லை. என்ன நாலாவது ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, டு பி எலெக்டட் டு லோக்சபா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஏன் இல்லை அப்படின்னா, இவர் எலெக்டட் கிடையாது, மாநில ஆளுநர் வந்து அப்பாயிண்டட் தான். எலெக்ஷன்லாம் வச்சு அவருக்கு பண்ணல ஆக்சுவலா. ஸோ இதே மாதிரி இதுக்கு கூடிய வந்து சில ஆர்டிகல்ஸ்ல பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இங்க நம்ம ஏஜ் பார்த்தோம் இல்லையா, அதனால இந்த ஏஜ் சேர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. எலெக்ஷன்ல ஆப்ஷன் எலிமினேட் பண்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன், எம்பிலே 2 எம்பி இருக்கு. லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு 25 வயசு இருந்தா போதும். மக்களவை உறுப்பினரா ஆகிறதுக்கு மினிமம் 25 வயசு இருந்தா போதும். பட் ராஜ்யசபா எலெக்ஷன், மாநிலங்களவை உறுப்பினரா ஆகிறதுக்கு 30 வயசு தேவை. அதே மாதிரி எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்,
இந்த கவுன்சில் நிக்கிறதுக்கும் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 30. அசம்பிளி எம்எல்ஏ எலெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் லோக்சபாவோட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது ரெண்டுமே 25 இருந்தா போதும். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு 21 வயசு இருந்தா போதும். பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்கிறதுக்கு ஊர் கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இதெல்லாம் நிக்கிறதுக்கு 21 வயசு இருந்தா போதும். இதெல்லாம் தான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ். ஸோ மொத்தமா 21, 25, 30, 35. 35 வந்து 3 பேருக்கு வரும். ஒன்னு வந்து குடியரசுத் தலைவர், இன்னொன்னு வந்து ஆளுநர், மூணாவது வந்து துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ராஜ்யசபா சேர்மனுக்கும் என்ன ஏஜ் கிரிட்டீரியானா 35 ஏஜ்க்கு மேல இருக்கணும். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணல, மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நாட் டிஃபைன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா பாராளுமன்றம் தகுதி நீக்கம் தடுப்பு சட்டம் 1959 கீழே, பார்லிமெண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் ஆக்ட் 1959 கீழே தான் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் 1964 சுப்ரீம் கோர்ட் ஒரு 4 கண்டிஷன்ஸ் வச்சு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லி ஒரு ஜட்மெண்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். பட் இது 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 இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர், இப்போ நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா இந்தியாவோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறேன், குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிக்கிறேன். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்ல நான் எப்ப வரமாட்டேன்னா, நான் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு கீழேயோ இல்ல மாநில அரசாங்கத்துக்கு கீழேயோ பதவியில இருக்கிறப்போ அங்க இருந்து சம்பளம் வாங்கக்கூடாது. அதுதான் வந்து ஊதியம் பெறும் பதவி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த 2 கவர்மெண்ட் இருந்து சேலரி வாங்காம இருக்கணும். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதவியினால எனக்கு சேலரி வருது, அந்த பதவியினால எனக்கு அதிகாரம் வருது, அந்த பதவியினால எனக்கு இன்ஃபுளுன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வரும். ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இன்கேஸ் ஈவன் நிறைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாருமே வந்து பதவியில இருந்தவங்க தான் வந்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பதவியில இருந்ததான் வந்திருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு இருந்தோ மாநில அரசாங்கத்துக்கு இருந்தோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா ரிசைன் பண்ணிட்டு நிக்கணும், இல்லைன்னா ஜெயிச்சுட்டாங்கன்னா ரிசைன் பண்ணிடணும். ஸோ 52 ஓவர், 53 ஓவர், அதுக்கப்புறம் 58 ஓவர், 3 ஆர்டிகல் ஓவர், 4வது வந்து 54 தேர்தல், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவரோட தேர்தல். ஸோ ஈவன் நம்ம ஊர்ல வந்து பிரைம் மினிஸ்டரும் நம்ம எலெக்ட் பண்ணல. பிரைம் மினிஸ்டரையும் யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம எம்பிக்கு ஓட்டு போடுறோம் இல்லையா, எம்பி எல்லாம் சேர்ந்துதான் பிரைம் மினிஸ்டர் உருவாக்குவாங்க. எந்த 543 எம்பியில 272 எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சியில இருக்கவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் உருவாக்குவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு நமக்கு டைரக்டா ஓட்டு போடல. சில ஊர்ல பிரசிடென்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு டைரக்டா மக்கள் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு வந்து பொதுமக்கள் டைரக்டா வாக்கு செலுத்த தேவையில்லை. ஆஸ் பர் த ஆர்டிகல் 54 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டா பீப்புள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு இன்டைரக்ட்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னா இந்தியாவோட பீப்புள் எலெக்ட் பண்ற பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ், அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. Once again I repeat, President of India is indirectly elected by the people of India. அதாவது நேரடியா கிடையாது, நேரடியா எலெக்ட் ஆகாம இன்டைரக்டா எலெக்ட் ஆகுறாங்க. அது அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் எலெக்ட் பண்ணுவாங்க, யார் ஓட்டு போடுவாங்கன்னா அதுக்கு ஒரு எலக்டோரல் காலேஜ் இருக்கு. எங்க மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆர்டிகல் 54 கீழேயே எலக்டோரல் காலேஜ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கு குழாம் கொண்டு வரப்போ ஒரு 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 பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு. இந்த குழு வச்சுதான் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. இந்த குழுவுல யார் இருப்பாங்க அதையும் ஆர்டிகல் 54லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவுல இந்த எலக்டோரல் காலேஜ்ல எலக்டோரல் கல்லூரி அந்த குழுல யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், இதையும் ஆர்டிகல் 54 டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ லோக்சபா, மக்களவை, லோக்சபாவோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், லோக்சபாவோட எலெக்டட் எம்பி, அதே மாதிரி ராஜ்யசபாவோட எலெக்டட் எம்பிஸ், அதே மாதிரி
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்டட் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எலெக்டட் எம்எல்ஏஸ். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வராது. எம்எல்சி வந்து வரமாட்டாங்க. இதுல இந்த 3 ஆப்ஷனை தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சொல்லவே இல்லை அப்படின்னு டவுட் வரும். அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ திரும்ப ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிளஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. டெல்லி பிளஸ் புதுச்சேரி, டெல்லி பிளஸ் புதுச்சேரி. ஜம்மு அண்ட் காஷ்மீரை நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். ஸோ தமிழ்ல இதுதான். இந்த குழுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், மாநிலவை உறுப்பினர்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 28 சட்டமன்றம் இருக்கு இல்லையா, 28 சட்டமன்றத்தோட எம்எல்ஏஸ். அதே மாதிரி டெல்லி, புதுச்சேரி, யூனியன் டெரிட்டரி, ஸோ யூனியன் பிரதேசத்தோட டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு கொஷின் மார்க். ஏன்னா மொத்தமா வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா, ஸ்டேட் அசம்பிளிஸோட எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க, யூனியன் டெரிட்டரியோட அசம்பிளி எம்எல்ஏஸும் போடுவாங்க. மொத்தமா 8 எம்எல்ஏஸ் இருக்காங்க. சரி, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அந்த 8 யூனியன் டெரிட்டரியில 3 யூனியன் டெரிட்டரி தான், டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது 3த்துக்கு மட்டும்தான் அசம்பிளி இருக்கு. அசம்பிளி இருந்தாதான் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருந்தா தான் பிரசிடென்ட் போட்டு போட முடியும். ஸோ மீதி இருக்கிற 5 யூனியன் டெரிட்டரி, அந்தமான், லக்ஷதீப், டாமன் அண்ட் டியூ, டாகரா, நாகர் ஹவேலி, இதுக்கெல்லாம் வந்து யூனியன் அசம்பிளி இல்லாதனால ஓட்டு போட முடியாது. இதுல டெல்லிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, புதுச்சேரிக்கும் அமெண்ட்மெண்ட் மூலமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில அந்தஸ்து இருந்துச்சு, அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. 2019ல பிரிச்சுட்டாங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். லடாக்கு அசம்பிளி கிடையாது, ஸோ அதை கொஸ்டின் மார்க் விட்டுறலாம். யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அசம்பிளி இருக்கு. பட் அதை பிரிக்கிறப்போ 2019ல பிரிக்கிறப்போ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பவர்ஸும் பாண்டிச்சேரியோட பவர்ஸும் சேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பவர்ஸ் இருக்கா ஐயான்றது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஒரு லூப் ஹோல். ஆக்சுவலா இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவை. ஏன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவைன்னா, புதுச்சேரிக்கு ஆட் பண்றப்போ 70வது சட்ட சீர்திருத்தம் மூலமா தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியை வந்து அசம்பிளி கொடுத்து, அந்த அசம்பிளி மெம்பர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாருமே பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 70வது சட்ட சீர்திருத்தம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொண்டு வரல. ஸோ இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இல்லையா அப்படின்ட்டு. அப்போ 2022ல எலெக்ஷன் எப்படி சார் நடந்துச்சு அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் இல்ல. ஏன்னா அப்ப அசம்பிளியே இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்ட. அந்த பிரசிடென்ட் ரூல் இருந்ததுனால அசம்பிளியை கலைச்சிட்டாங்க, எம்எல்ஏஸும் கிடையாது அந்த ஊர்ல. ஸோ அசம்பிளி கலைச்சதுனால எம்எல்ஏஸ் இல்லாம தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓட்டு போடாம தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2022 எலெக்ஷன்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் ஓட்டு போட முடியாது, இப்ப நம்ம பேசினது எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டு போடலாம்னு சொன்னீங்க. யாரால ஓட்டு போட முடியாது அப்படின்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாவில ஓட்டு போட முடியாது, நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவில ஓட்டு போட முடியாது. ஆக்சுவலா முன்னாடி நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாவுக்கு 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது 2019ல இருந்து கிடையாது. 2019ல இருந்து கிடையாதுன்னா ஆங்கிலோ இந்தியன் கோட்டா 1959 வரைக்கும் ஆங்கிலோ இந்தியனுக்கு கோட்டா இருந்துச்சு. 1959 to 69 to 79 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. 2019ஓட அந்த எக்ஸ்டென்ஷன் முடிகிற மாதிரி இருந்துச்சு. பட் 2019ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதனால ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து 545 ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்.
இதுல 543 வந்து எலெக்டட், 2 வந்து நாமினேட்டட். இந்த 2 வந்து 2019 இருந்து நம்ம பண்றது இல்லை, ஏன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணாததுனால. ஸோ நமக்கு நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஒன்று கிடையாது. பட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களால பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ், அவங்களால எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி அசம்பிளி தமிழ்நாட்டுல வந்து 234 இருக்கு இல்லையா, 34 பிளஸ் 1 வந்து ஆங்கிலோ இந்தியன், அவங்க வந்து நாமினேட்டட். ஈவன் அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா இருந்தாலும் இப்ப கிடையாது. நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளி வந்து ஓட்டு போட முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சும்மாவே ஓட்டு போட முடியாது, அது எலெக்டடா இருந்தாலும் சரி நாமினேட்டடா இருந்தாலும் சரி. ஸோ இதுல தான் ப்ரொசீஜர். யாரெல்லாம் ஓட்டு போட முடியாதுன்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் அவங்களால ஓட்டு போட முடியாது. பர்டிகுலரா வந்து மக்களவை மாநிலத்தில் இருக்கிற அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டு போட முடியாது. ஸோ இவரெல்லாம் வந்து நாமினேட்டட் எம்பிஸ் தான். மாநிலங்களவை வந்து 12 பேர் நாமினேட்டட். ஆர்ட்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நாமினேட் பண்ணுவாங்க. இவங்களாலலாம் ஓட்டு போட முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. பட் ரிமூவல் ப்ரொசீஜர்ல பார்க்கலாம் அவங்க ஓட்டு போட முடியுமா இல்லையான்றதுலாம். ஸோ இதுல ஆர்டிகல் 54 கீழே 3 வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கொஸ்டினும் கேட்கலாம். 3 வார்த்தை என்ன அப்படின்னா, Constitution of India states that President of India can be indirectly elected by the Electoral College. அதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதிச்சார பிரதிநிதித்துவ தத்துவப்படி. ரெண்டாவது வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம், ஸோ மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு சிஸ்டம் பிரகாரம். தேர்ட் ஆப்ஷன் வந்து சீக்ரெட் பேலட். இது வந்து 55ல தான் கொடுத்துருப்பாங்க. சீக்ரெட் பேலட்ன்ற ஒரு ஆப்ஷன் 55ல தான் கொடுத்துருப்பாங்க. ரகசிய வாக்கெடுப்பின் பட்டியலை வச்சு இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இது 3த்துக்கு என்ன மீனிங் பார்த்துடலாம். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதிச்சார பிரதிநிதித்துவம், சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம், மாற்றத்தக்க ஒற்றை வாக்கெடுப்பு, அதே மாதிரி சீக்ரெட் பேலட்ஸ், ரகசிய வாக்கெடுப்பு. இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம், அப்போ அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபார்முலாவே வச்சிருப்பாங்க. ரொம்ப உள்ள போய் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த இந்த ஃபார்முலாஸ்ல பேசிக்கா சில ஐட்டம்ஸ் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ இதுல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை சூஸ் பண்றதுல லோக்சபா எம்பிக்கும் ராஜ்யசபா எம்பிக்கும் சேம் வேல்யூ. லோக்சபா எம்பிக்கும் ராஜ்யசபா எம்பிக்கு சேம் வேல்யூ. ஸோ 708, 708. இப்போ பாயிண்ட் சம்திங் வரும், பட் அதுக்குள்ள போக தேவையில்லை. ஸோ லோக்சபா எம்பிக்கும் ராஜ்யசபா எம்பிக்கும் எவ்வளவு வேல்யூ அப்படின்னா, லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் சேம் வேல்யூ தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல லோக்சபா எம்பியும் ராஜ்யசபா எம்பியும் ஒரு ஓட்டு போட்டாங்கன்னா, ஒரு ஓட்டு எவ்வளோக்கு ஈக்குவலன்ட்னா, 1 ஓட்டு எவ்வளோக்கு ஈக்குவலன்ட்னா 708 ஓட்டு. ஆக்சுவலா 708.11 வரும், பட் அதுக்குள்ள போக தேவையில்லை இங்கே. ஸோ இது லோக்சபா ராஜ்யசபா. இந்த ஃபார்முலாஸ்குள்ள எல்லாம் டீட்டெயிலா உள்ள போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அண்ட் டெல்லி. இதோட ஓட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பாப்புலேஷன் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 crore, எக்ஸாம்பிள் 8 கோடி டிவைட் பை 234. இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ மக்கள் தொகை, ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகை டிவைடட் பை எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களோ அந்த எம்எல்ஏஸோட ஸ்ட்ரென்த். இப்படி போட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வேல்யூ வரும். இதை வச்சு நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாப்புலேஷன் வேற, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சீட்ஸ் வேற மாறும். அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த வேல்யூ மாறும். அதிகமா ஓட்டு இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், 208 ஓட்டு. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டா அது எவ்வளவு வேல்யூ அப்படின்னா 208 ஓட்டு. தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டா 176, ஒரு எம்எல்ஏட ஓட்டு வந்து 176. இந்த மாதிரி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் ஜார்க்கண்டுக்கும் சேம். ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது வந்து தமிழ்நாடு அண்ட் ஜார்க்கண்ட். தமிழ்நாடுக்கும் 176, ஜார்க்கண்டுக்கும் 176. மூணாவது வந்து மகாராஷ்டிரா 175, 175. ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப கம்மின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மி. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 7. ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7 தான். அதுக்கப்புறம் மிசோரம், மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வரும். ஸோ இதுல
ஃபர்ஸ்ட் 3 மேக்சிமம் எது, ஃபர்ஸ்ட் கடைசி மினிமம் எதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். உள்ளெல்லாம் போய் டீட்டெயிலா போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு ஒரு எலக்டோரல் கோட்டா இருக்கு, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன், இதை நடத்தலாம், மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா. அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்னா என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னா என்ன, சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம்னா என்ன, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. எல்லா டைப்பையும் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்தியாவுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். இது நம்ம யூஸ்வலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லோக்சபாவோட எம்பி எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன், தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எம்எல்ஏ எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், தென் பஞ்சாயத்து எலெக்ஷன், அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸோட வில்லேஜ் பிரசிடென்ட், அதே மாதிரி வார்டு மெம்பர்ஸ், இந்த மாதிரி டைரக்ட் எலெக்ஷன்ல வர்றது எல்லாமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ இது ஆக்சுவலா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ யூகேல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால, இந்தியால யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னா எளிய பன்முக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஓட்டப்பந்தயம் ஓடுறோம் இல்லையா, ஓட்டப்பந்தயம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவங்க தான் வின்னர். அதுதான் வின்னர் டேக்ஸ் ஆல்னு சொல்லுவாங்க. 10 பேர் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர். அதே அப்படியே நீங்க தொகுதியை ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். ஒரு தொகுதியில 10 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஸோ இந்தியாவில மொத்தமா 543 தொகுதி இருக்கு. எக்ஸாம்பிள் சென்னை சவுத் ஆர் சென்னை நார்த்ல, சென்னை நார்த் கான்ஸ்டியூன்சி இந்தியாவை 543 கான்ஸ்டியூன்சியா பிரிச்சிருவாங்க எலெக்ஷனுக்காக. அந்த இப்போ சென்னை நார்த் கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கோங்க, சென்னை மேற்கு கான்ஸ்டியூன்சி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 10 பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே தொகுதியில 10 பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, அந்த தொகுதியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்சபா. ஈவன் ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து 39% வச்சுக்கோங்க, செகண்ட் வந்தவங்க 38.9% கூட, ஒரே 0.1 தான் வேரி ஆகுதுன்னா கூட யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். ஓட்டப்பந்தயத்துல எப்படி ஃபர்ஸ்ட் வராங்க, செகண்டுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வின்னர் டேக்ஸ் ஆல். ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி, ஓட் அனௌன்ஸ் பண்ணி சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் வின்னர், இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்ற மாதிரி, இவர் தான் வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம். நம்ம முன்னாடி பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, ஓட்டப்பந்தயத்துல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த தொகுதி, எலெக்ஷன்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் அந்த தொகுதியோட எம்பி. செகண்ட் வந்தவங்களாம் அங்க கணக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம், மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு சிஸ்டம். இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இதை புரியறதுக்காக ஒரு மீம்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப உள்ள போய் இதெல்லாம் வச்சு எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன, சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்றேன். இதை எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்றது சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல 5 பேர் எலெக்ஷன்ல நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பி அண்ட் எம்எல்ஏக்கு இந்த மாதிரி சீட் கொடுத்துருவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்பிக்கு, லோக்சபா எம்பிக்கு ராஜ்யசபா எம்பிக்கும் ஒரே வேல்யூ தான், பட் எம்எல்ஏக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும். முன்னாடி நம்மளுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீட்டு கொடுத்துருவாங்க. இப்போ 5 பேர் எலெக்ஷன் இல்ல 3 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. இந்தியாவோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல 3 பேர் நிற்கிறாங்க. எக்ஸாம்பிள் இங்க வந்து வடிவேலு, பிரம்மானந்தம் அண்ட் யோகி பாபு 3 பேர் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. ஸோ இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ், எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறப்ப எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லோக்சபா எம்பின்னு வச்சுக்கோங்க. என் சீட்ல இந்த 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேரோட பேர் இருக்கும். நான் ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடாம 3 பேருக்குமே நான் ஓட்டு போடுவேன், ப்ரையாரிட்டி வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஓட்டு எனக்கு வந்து வடிவேலுக்கு, 2வது ஓட்டு வந்து யோகி பாபுக்கு, 3வது ஓட்டு வந்து பிரம்மானத்துக்குன்னு சொல்லி 3 பேருக்குமே நான் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். 1 2 3 அப்படின்னு மாதிரி. 7 பேர் நிற்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நான் போடுவேன். இப்போ 2வது ஓட்டு, 2வது எம்பி அவர் வந்து இப்போ யோகி பாபு 1, வடிவேலுக்கு 2, இது மாதிரி ஓட்டு போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு புரியணுன்றதுக்காக நான் 7 பேர் ஓட்டு போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ இருக்கிற எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க, பட் புரியணுன்றதுக்காக 7 ஓட்டு போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன். இதை எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு காமிப்பாங்கன்னா, ஒரு எலக்டோரல் கோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ 50 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மேக்சிமம் 25 ஓட்டு யாரு வாங்குறாங்களோ, மோர் தென் 50% யாரு வாங்குறாங்களோ, டோட்டல் ஓட்ஸ்ல இருந்து மோர் தென் 50% யாரு வாங்குறாங்களோ அவங்கதான் வின்னர். ஸோ இங்க இப்போ 50 பேர் மெம்பர்ஸ் ஓட்டு போட்டா மோர் தென் 50%, மோர் தென் 50% இங்க 25 + 1 யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர்.
இதுல 7 பேர் ஓட்டு போட்டுருவோம். 7 பேர் ஓட்டு போடுற மாதிரி இருந்தா ஸோ செவன்ல ஆஃப்னு பாத்தீங்கன்னா 3.5. 3.5னா 4. யாரு 4 ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். 4 ஓட்டுனா யாரு 4 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ இது வடிவேலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 3 ஆக்சுவலா 1ன்னு போட்டிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு 3 1 போட்டிருக்காங்க. பிரம்மானந்தமுக்கு ஒரே ஒரு 1 தான். வேற யோகி பாபு பார்த்துக்கோங்க, யோகி பாபுக்கு 3 இருக்கு, இவரும் 3 1 வாங்கியிருக்காரு. பட் நமக்கு என்ன தேவைன்னா 4 1 யார் வாங்கியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில யார் 4 1 வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. வடிவேல் வந்து 3 1 வாங்கியிருக்காங்க, யோகி பாபு 3 1 வாங்கியிருக்காங்க, பிரம்மானந்தம் 1 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல 3 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னா ஒருத்தவங்க தான் ஜெயிக்க முடியும், எல்லாருமே ஜெயிக்க முடியாது. சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும். அதாவது 4 1 வந்து வரணும், அப்பதான் யாராவது ஒருத்தன் ஜெயிக்க முடியும். யாருமே இங்க 4 1 கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர், இந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு பார்ப்பாங்க, அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதுல யாருன்னா இவர் தான். இவரை எலிமினேட் பண்ணிடுவாங்க, எலெக்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. இப்போ 7 பேர் நிற்கிறாங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்து அந்த 7வது நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு நபர் மட்டும் 1 போட்டிருக்காங்க, ஒரே தான் 1 போட்டிருக்காங்க, மத்தவங்க 1 போடல. இந்த இதை 1 அடிச்சா இது 1 ஆயிடும், இது 2 ஆயிடும். அதாவது எலிமினேட் ஆன கேண்டிடேட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 2 இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை 1ஆ மாத்திடுவாங்க, இதை 2ஆ மாத்திடுவாங்க. இப்ப கவுண்ட் பண்ணி பாக்குறப்போ 1 2 3 இந்த 1 சேர்த்துனா 4 1. இவருக்கு இப்ப கவுண்ட் பண்றப்போ 3 தான். இப்போ வடிவேலு யோகி பாபு பாக்குறப்போ வடிவேல் வந்து 4 1 வாங்கிட்டார், இவர் தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதுதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா ஒரு நபர் வர்றதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஓட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தென் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 3வது ராஜ்யசபா மெம்பர்ஸ், ராஜ்யசபாவோட எம்பி, 4வது வந்து எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸ். இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம். மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் சொன்னேன். இப்போ ஒரு எம்பி ஓட்டு போட்டாருன்னா அது 708 ஓட்டு, எம்எல்ஏ ஓட்டு போட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு 176. இந்த மாதிரி மாறும், பட் புரியுறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் இந்த பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டமுக்கும் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷனுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன்னா என்னன்னா அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எம்பிஸ் கொடுப்பாங்க. இதுக்குள்ள ரொம்ப உள்ள போக நான் விரும்பல. பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 2014 லோக்சபா எலெக்ஷன், மக்களவை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, மாயாவதியோட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 4.1% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4.1 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. பட் எம்பிஸ் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான். பட் மொத்த போலான ஓட்டுல 4.1 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0. ஐ மீன் எலெக்டட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 0 தான். இந்த பர்சன்டேஜ் சீட்டாவை மாத்தினா 22 சீட்டு வரும். அதுதான் ஆக்சுவலா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன். இதுக்குள்ள போய் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, இதோட டேரக்டா விட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். இது வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷனை பேஸ் பண்ணி. ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம். ஸோ குடியரசுத் தலைவரின் தேர்தல் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுக தேர்தல், சீக்ரெட் பேலட்னு சொல்லுவாங்க. ஓட்டை வெளியில யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அப்படி இன்கேஸ் யாருக்கு நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்கன்னா செல்லாத முடிப்பு, அதான் சீக்ரெட் பேலட். அதே மாதிரி எலக்டோரல் காலேஜ், வாக்கு மதிப்பு ஒரு எம்பிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் மாறும். அந்த எலக்டோரல் கோட்டா பர்டிகுலரா வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம் அண்ட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன்ல பாக்குறப்போ அன்அப்போஸ்ட், யூஸ்வலா நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம் அன்அப்போஸ்ட்னு சொல்லுவோம். அன்அப்போஸ்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அன்அப்போஸ்ட்னா என்னன்னா ஆப்போசிட்ல யாருமே இல்லை எலெக்ஷன் நிக்கணும், அதான் அன்அப்போஸ்ட்னு சொல்லுவோம். தமிழ்ல அன்னபோஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னபோஸ்ட் கிடையாது, அன்அப்போஸ்ட். எலெக்ஷன்ல கேண்டிடேட் ஆப்போனன்ட் கேண்டிடேட்டே இல்லாத ஜெயிச்ச பிரசிடென்ட் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி, என்எஸ் ரெட்டின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு 1977. க்ளோஸா இந்த எலெக்ஷன்ல க்ளோஸா வந்து எலெக்ஷன்ல தோத்ததுன்னு பாத்தீங்கன்னா இதேதான். அவர் விவி கிரி
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விவி கிரி பாத்தீங்கன்னா 50.9%, அதாவது கிட்டத்தட்ட 9% ஓட் தான் அதிகமா வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில இந்த டைம்லயே கொஸ்டின் கேட்பாங்க, யார் யாரெல்லாம் பிரசிடென்ட் ஆஃப் இருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சிஜேஐ, ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டு ஹோல்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் வந்து முகமது இடாயுல்லா. அதாவது இன்கேஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்டிங் வருவாங்க, தற்காலிகமா குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட சிஜேஐ தான் பிரசிடென்டா இருப்பாங்க. அப்படி யார் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா முகமது இடாயுல்லா. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இதுதான் எலெக்ஷன் 1969 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வேல்யூல வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அன்அப்போஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் யூஸ்வலா கேட்பாங்க. இதுதான் இந்த டேட்டா. முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிக்கிம் தான் இருக்கிறதுலே வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. சிக்கிம்னா 7 ஓட்டு. அதுக்கப்புறம் மிசோரம் 8 ஓட்டு. மிசோரம் அருணாச்சல் பிரதேஷுக்கெல்லாம் 8 ஓட்டு தான். தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் 208, தமிழ்நாடு 176, தமிழ்நாடு ஜார்க்கண்ட்லாம் 176. இது ஸோ லோக்சபா ராஜ்யசபாவோட எம்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 708.11. ஸோ டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க ப்ரிலிம்ஸ் டைம்லயே சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதனால சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த கொஸ்டின் 1990 கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் அனாலிட்டிக்கலான கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. யாரெல்லாம் ரைட்டா போடுறீங்கன்னு பார்ப்போம். ஆன்சர் இதுக்கும் கொடுத்துருக்கேன், பட் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2018 இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டா இனிமேல் கேட்கலாம். அதாவது கொஸ்டினை கொஞ்சம் கஷ்டமா கேட்டா எப்படி கேட்கலாம்னா அந்த வேல்யூஸ் வச்சு, வித் ரெஃபரன்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த வேல்யூ ஆஃப் அன் ஈச் எம்எல்ஏ வேரியஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். அதே மாதிரி த வேல்யூ ஆஃப் எம்பி ஆஃப் லோக்சபா இஸ் மோர் தேன் த வேல்யூ ஆஃப் எம்பி ஆஃப் த ராஜ்யசபா. மக்களவை உறுப்பினரோட மாநில உறுப்பினரோட மக்களவை உறுப்பினருக்கு ஓட்டு வேல்யூ ஜாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் கரெக்ட், இந்த பாயிண்ட் வந்து ராங். ஏன் ராங்னா 2 பேருக்கும் சமம் தான். 708.11 தான் 2 பேருக்குமே. ஸோ ஆப்ஷன் வந்து 1 only, 2 வராது. ஸோ இதான் இருக்கிறதே டஃப்பான கொஸ்டின். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனை வச்சு இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ்லயே டஃபஸ்ட் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் உங்க ஆன்சர்ஸ் கீழே இருக்கும். இதுல அந்த டேட்டா வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் நான் கீழே இதுல டிக் போடுறேன், ட்ரை பண்ணுங்க அந்த கொஸ்டின். இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம் இது வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் வச்சு கேட்டதுல. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மத்திய நிர்வாகத்தையும் மாநில நிர்வாகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்க டாபிக் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து மத்திய நிர்வாகத்துல வர மாதிரி மாநில நிர்வாகத்துல யார் வருவார்னா கவர்னர் வருவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து எலெக்ஷன் வச்சு இன்டைரக்டா ஜெயிச்சு வருவாங்க. பட் கவர்னர் வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி ஒன்ஸ் டிபேட் போறப்பயே வந்து எலெக்ஷன் வைக்கலாமா வேண்டாமா ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அமெரிக்கால வந்து எலெக்டட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஆளுநர் கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்து எலெக்டட். இந்தியால வந்து எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கனடால கவர்னர் எலெக்டட் கிடையாது, நாமினேட்டட், அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 153 பிரசிடென்ட்டுக்கு வந்து 52 கீழே இருந்து ஆரம்பிக்கும், கவர்னருக்கு வந்து இந்த ஆர்டிகல் 152 கீழே ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செரிமோனல் ஹெட், அதாவது நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஹெட்டட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். பட் ஸ்டேட் மாநில நிர்வாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செரிமோனல் ஹெட் யாருன்னா கவர்னர். ஸோ இங்க வந்து எலெக்டட் கிடையாது, நாமினேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ரியல் ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். மாநில மந்திரி சபை, அதுக்கு மேல தலைமையில யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சர் இருப்பாங்க. இங்க எலெக்டட், இங்க நாமினேட்டட். ஸோ யூஸ்வலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சில குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கவர்னர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் பத்தி பார்த்தோம். பட் கவர்னருக்கு எலெக்ஷன் தெரியாது, என்னன்னா நாமினேஷன் தான் பார்க்க போறோம்.
ஸோ இங்க இந்த நாமினேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர் நாமினேஷன் ஆஃப் கவர்னர். அப்பாயின்மெண்ட்னா அங்க எலெக்ஷனை பத்தி பார்த்தோம், இங்க அப்பாயின்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகெயின் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவரோட தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 53வது ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி யார் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தென் அந்த அட்வைஸை கேட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்ல கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எர்லியரா ஒரு வார்த்தை இருக்கும், கவர்னர் இஸ் த ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏஜென்ட்னா ஒரு அவங்க அப்பாயிண்ட் பண்றதுனால அவங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகார போஸ்டோ, அதே மாதிரி கவர்னரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தான் இந்த ஆர்டிகல் கீழே, ஆர்டிகல் 153 கீழே. அதனால அதை வந்து ஏஜென்ட்னு சொல்லக்கூடாது, ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லணும். அதை வந்து ஒரு பிரதிநிதி, சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரதிநிதின்னு தான் சொல்லணுமே தவிர ஏஜென்ட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மாத்தி இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் போஸ்ட். இட் இஸ் நாட் அ சபார்டினேட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏஜென்ட் கிடையாது, சபார்டினேட் கிடையாது, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அதுக்குன்னு அந்த போஸ்ட்டுக்கும் சில அதிகாரம் இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு நிறைய கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன். இந்த கமிஷன் ரொம்ப 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 முக்கியம். வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல படிப்பீங்க, பட் கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அது தேவை. சர்க்காரியா ஆணையம், இந்த போஸ்ட், இந்த கமிஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிஷன். இந்த கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு கமிஷன் வந்து இந்த கமிஷன், சர்க்காரியா கமிஷன். ஸோ இந்த கமிஷன் வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க, கவர்னரை யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி புஞ்சி கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. இதே மாதிரி செகண்ட் ஏஆர்சி கமிஷன், இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான கமிஷன்ஸ் வந்து இந்த கமிஷன்ஸ். புஞ்சி கமிஷனும் தேவை, பட் இப்போ தேவை கிடையாது. ஸோ இந்த கமிஷன்ஸ் வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க, யாரெல்லாம் வந்து கவர்னர்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வந்து ஒரு பொது சேவையிலையும் பொது வாழ்க்கையிலையும் ரொம்ப நாள் பயணிச்ச ஒரு நபரா இருக்கணும். கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பொது சேவையில, பர்டிகுலரா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஆபீசஸ்ல பொது சேவையில பண்ண ஒரு நபரா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல கவர்னரா போடணும் அப்படின்னா அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு நபரை என்ன வந்து கவர்னரா போடணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவன், என்ன போட முடியாது, கேரளாக்கு போடலாம், என்ன இல்ல பாண்டிச்சேரிக்கு போடலாம், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு போடலாம். இந்த மாதிரி தமிழகத்தை இல்லாத ஆளதான் தமிழ்ல போட முடியும் யூஸ்வலா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து அண்ட் மோஸ்ட்லி பாலிடிக்ஸ் கூட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க கொடுத்த அட்வைஸ். அதே மாதிரி இதெல்லாம் அவருக்கு கொடுத்த அட்வைஸ். பட் எல்லா அட்வைஸையும் அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது. சில டைம் மீறி இருக்காங்க அந்த டைம்ல. நெக்ஸ்ட் சில கன்வென்ஷன்ஸ் இருக்கு. கன்வென்ஷன் இருக்குன்னா வழக்கமா கவர்னர் அப்பாயிண்ட் பண்றப்போ சில விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதல. சர்க்காரியா கமிஷன் சொன்னதும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் அப்பாயிண்ட் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க, மற்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வழக்கமா நம்ம ஃபாலோ பண்றது, ரூல் புக்ல கிடையாது, வழக்கமா நம்ம ஃபாலோ பண்றது. ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்றப்போ சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு வழக்கம். ஃபர்ஸ்ட் வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ கேரளால அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணணும். கன்சல்டேஷன்னா மேண்டேட்டரி கிடையாது, நாங்க இவர் அப்பாயிண்ட் பண்ண போறோம்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தையை சொல்றது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது முன்னாடியே வருதான், அவுட் சைடர். ஸோ தமிழகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல ஆளுநரா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வழக்கமா சொல்றது, இந்த ரூல்ஸ்லயும் கிடையாது. இந்த ரெண்டு ரூல்ஸையும் நிறைய வாட்டி மீறி இருக்காங்க. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லாததுனால ரெண்டு ரூல்ஸுமே மீறி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல், டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பர்டிகுலரா வந்து அவங்களோட பதவி காலம் 56, 57ல இதுதான் சொல்லியிருப்பாங்க. பதவி காலம் பிளஸ் ரீ அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பதவி காலம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அதே மாதிரி கவர்னர், ஆளுநருக்கும் 5 வருஷம். இவங்க ரிமூவ் பண்ண முடியுமானா ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பை இம்பீச்மெண்ட் மோஷன். இது வந்து 61ல சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவரை அவர் பதவியில இருந்து இழக்க வைக்கிறதுக்கு 61வது ஆர்டிகல்ல ப்ரொசீஜரை சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி கவர்னர் ரிமூவ் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால ரிமூவ் பண்ண முடியும்.
ஆளுநரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில ரிமூவ் பண்ண முடியும். இன்கேஸ் ரிமூவல் வந்து வலுக்கட்டாயமா பதவி இழக்க வைக்கிறது. அவங்க ரிசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ராஜினாமா பண்றாங்கன்னா, இந்த ராஜினாமா கடிதத்தை, ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஹைமோஸ்ட் போஸ்ட், அவருக்கு மேல யாருமே கிடையாது. மோஸ்ட்லி நம்ம ரிசைன் பண்றதுனா என்ன பண்ணுவோம், இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜர்கிட்ட ரிசைனேஷன் கொடுப்பாரு. பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது, அவரோட சபார்டினேட் போஸ்ட். சபார்டினேட் போஸ்ட்னா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க போஸ்ட், சபார்டினேட் கிடையாது, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க போஸ்ட். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா அந்த வேலையை யார் பார்ப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். அதனால அந்த லெட்டரை, ரெசிக்னேஷன் லெட்டரை, ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுப்பாங்க. கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட. ஸோ ரிமூவலும் பிரசிடென்ட் தான், ரெசிக்னேஷனும் பிரசிடென்ட் தான் கவர்னர் கிட்ட. இதெல்லாம் வச்சு கொஷின் கேட்பாங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ 57வது ஆர்டிகல், 56வது ஆர்டிகல் பார்த்துட்டோம். 57வது ஆர்டிகல் 5 years. 57th ஆர்டிகல் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரீ எலெக்ஷன். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எடுத்துக்குவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா 2 டேர்ம் தான் இருக்க முடியும். 2 டேர்ம் தான். ஒரு டேர்ம் வந்து 4 வருஷம் அப்படின்னா 2 டேர்ம்னா 8 வருஷம் தான் இருக்க முடியும். 8 வருஷத்துக்கு மேல ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யுஎஸோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆயிருக்காரு, அது 2வது டேர்ம். ஸோ அவரால் 2 டேர்ம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல ஆக முடியாது. இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது. எத்தனை டேர்ம் வேணா நிக்கலாம், எத்தனை வாட்டி வேணா எலெக்ஷன் நிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் எல்லா பிரசிடென்ட்டும் ஒரு டேர்ம் தானே முடிக்கிறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத், ஐயா ராஜேந்திர பிரசாத் வந்து 2 டேர்ம் இருந்திருப்பாங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்லி பிரசிடென்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் பிரசிடென்ட் டு ஹோல்ட் மோர் தென் 1 டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம் அந்த பிரசிடென்ட் போஸ்ட் ஹோல்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான். மற்றவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, பட் எம்பி எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணோம் இல்லையா நெக்ஸ்ட் டைம் ஆகிறதுக்கு. ஈவன் ஏபிஜே அப்துல் கலாமே ஆசைப்பட்டிருப்பாங்க, பட் எம்பி எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணல நெக்ஸ்ட் டைம் ஆகிறது. ஸோ எத்தனை வாட்டி வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம், எத்தனை வாட்டி வேணா எலெக்ஷன் நிக்கலாம், எத்தனை வருஷம் வேணா நீங்க பிரசிடென்டா இருக்கலாம். அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் எதுவுமே போடல. ஸோ 1982ல இருக்கிற கொஸ்டின் வச்சு பாருங்க. If president want to resign, he should address his resignation letter to which அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், ஸோ யூஸ்வலா அவங்க எலெக்ட் ஆனாங்கன்னா இந்த ஜனாதிபதி மாளிகை, ராஷ்டிரபதி பவன், அதே மாதிரி கவர்னருக்கு வந்து ராஜ் பவன் ஒரு போஸ்ட். இப்போ யாரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துட்டாங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாரு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஆபீஸ் ஆஃப் போத் பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்கன்றத காமிக்கிறேன். भारत के राष्ट्रपति जी सदा अपनी पूरी योग्यता से ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சேன்னா, ஏன்னா இப்போ மோஸ்ட்லி முக்காவாசி போஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல ஆர்மி ஜெனரலா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் பண்ணி வைப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட உச்ச நீதிபதி. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இன்கேஸ் அவங்க இல்ல, ஆப்சென்டா இருக்காங்க, அந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்குன்னா யார் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் மூத்த நீதிபதி, சீனியர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சீனியாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த சீனியாரிட்டியில சீனியர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அவரும் இல்லைன்னா செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ யார் யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்துப்பாங்க, பதவி பிரமாணம் எடுக்கிறப்போ யார் யாரெல்லாம் இந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா எலெக்ட் ஆனவங்க மட்டும் இல்ல, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா வந்து ஆக்டிங்ல இருப்பாங்க இல்லையா. இன்கேஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிங்ல இருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. சிஜேயும் இல்லை அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஆர்டர் போயிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுல எலெக்ட் ஆகிற பிரசிடென்ட் மட்டும் இல்லாம ஆக்டிங்கா இருக்கிறாங்கல்ல, தற்காலிகமா பிரசிடென்டா இருப்பாங்க, குடியரசுத் தலைவரா இருப்பாங்க, அவங்களும் பண்ணணும் ஆக்சுவலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இல்ல தற்காலிகமாக செயல்ல இருக்காங்க இல்லையா, தற்காலிக செயல் குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. தற்காலிகமா இருக்கிற ஆக்டிங் பிரசிடென்ட் ஆர் ஆக்டிங் குடியரசுத் தலைவர், அவங்க வந்து அவங்களும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷனை யார் பண்றாங்கன்னாலும், இன்கேஸ் வைஸ் பிரசிடென்ட் இல்ல பட் சிஜிஐ வந்து அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க,
அவங்களும் அந்த பதவி பிரமாணத்துக்குள்ள அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதான் அந்த உறுதிமொழி. நம்ம ஹிந்தியில பார்த்தோம் இல்லையா, அது இங்கிலீஷ்ல இருக்கிற உறுதிமொழி இதுதான். இதெல்லாம் உங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் அடுத்த ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் வந்து அடுத்தது கிடையாது, 71ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம 60 வரைக்கும் பார்த்த ஆர்டிகல். நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து ஆர்டிகல் 71குள்ள போறேன். 61 வந்து நெக்ஸ்ட் வரும் பின்னாடி, அதுக்கு முன்னாடி 71 போறேன். இந்த 71 ஏன் நான் போறேன்னா, எலெக்ஷன் நடந்து பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. அந்த எலெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கணும், எலெக்ஷன் ஏதோ டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட தேர்தல்ல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. எனி டிஸ்பியூட் இந்த எலெக்ஷன், ஏதாவது ஒரு சந்தேகம் வரும், பர்டிகுலர் தேர்தல் பேஸ் பண்ணி ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா, அதுக்கு எந்த ஆர்டிகல் கீழே, ஆர்டிகல் 71ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட உச்ச நீதிமன்றம். இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷனா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷனா இருக்கட்டும், அந்த அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க தான் சால்வ் பண்ணி வைப்பாங்க. இதுல ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த அவங்க சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து ஃபைனல். அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 61. ஸோ 60 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 71 பார்த்தேன். இப்போ 61. ஆர்டிகல் 61 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ கவர்னரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எப்போ வேணா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ், கவர்னர், ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் எப்போ வேணா பதவியை பறிக்கலாம். ஆனா இங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒருத்தவங்க எலெக்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிமூவல் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்கன்னா 61 சொல்லியிருக்காங்க. அதுதான் பதவி நீக்கு நடைமுறைன்னு சொல்லுவாங்க. தமிழ் வெர்ஷன் இங்க இருக்கு, எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் இங்கிலீஷ் வச்சு சொல்றேன். ஸோ எந்த கிரவுண்டு கீழே அவங்களை ரிமூவ் பண்ண முடியும்னா, வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய காரணத்துக்காக மட்டுமே, அந்த ஒரே கிரவுண்டு மட்டும்தான், அரசியலமைப்பு சட்டத்தை மீறின காரணத்துக்காக மட்டும்தான் குடியரசுத் தலைவரை ரிமூவ் பண்ண முடியும். ஆனா வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லல. ஒரே ஒரு கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறினா குடியரசுத் தலைவரோட பதவியை இழக்கலாம், பறிக்கலாம் அப்படின்ட்டு. பட் எது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுதல்ன்றத எக்ஸ்பிளைனே பண்ணல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மாதிரி இனிஷியேஷன். ஸோ அவரை ரிமூவ் பண்றதுக்கு பெட்டிஷன் எந்த ஹவுஸ்ல வேணா எடுத்து வரலாம். அதாவது லோக்சபால கொண்டு வரலாம், இல்லைன்னா ராஜ்யசபால கொண்டு வரலாம். 2 ஹவுஸ்லயுமே கொண்டு வரலாம். ஒரு ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்லலை. இன்கேஸ் லோக்சபால கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. லோக்சபால கொண்டு வராங்கன்னா அதுல 1/4, 543 மெம்பர்ஸ்ல 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ், அப்படின்னா 543 மெம்பர்ஸ்ல இருந்து 25% மக்கள் சைன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் குடியரசுத் தலைவரை பதவியை பறிக்க போறோம்னு சொல்லி பெட்டிஷன் சைன் பண்ணா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி குடியரசுத் தலைவரோட பதவியை வந்து நாங்கள் பறிக்க போறோம், நீக்க போறோம் அப்படின்ற மாதிரி. அந்த சபாநாயகர் வந்து பேரவைத் தலைவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த ஹவுஸ்ல கொடுக்குறோமோ அதுல 25% மக்கள் சைன் பண்ணி கொடுக்கணும். மெம்பர்ஸ் லோக்சபால 25 மெம்பர்ஸ், 25%, 1/4 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் இன்கேஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ராஜ்யசபாயில், மாநிலங்களவையில வந்து உங்களுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, உங்க பதவியை பறிக்கிறதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லி 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, 2 வாரம் டைம். 2 வாரம் தான் உங்களோட 14 நாள். 14 டேஸ்னா என்ன, 2 வாரம். 2 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவர் எதுவும் பதில் சொல்லல, ஏதாவது பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம், இல்ல இந்த பதவியை நீக்கும் தீர்மானத்தை வந்து கொண்டு வருவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கிடையாது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது வந்து என்னன்னா பதவியை நீக்கும் தீர்மானம். இந்த தீர்மானத்தை எடுத்து வருவாங்க. இதை முன்னாடியே நான் சொன்னேன், ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 3, சார் டைப் 4. லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, குடியரசுத் தலைவரோட பதவியை பறிக்கிறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 4, அதாவது 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இது வந்து இப்போ ராஜ்யசபால பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபால பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லோக்சபாக்கு அனுப்புவாங்க. லோக்சபா இப்போ ராஜ்யசபால பாஸ் ஆகி லோக்சபாக்கு போகுது, இல்லைன்னா லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபாக்கு போகுது. செகண்ட் லோக்சபாக்கு போறப்போ மக்களவை என்ன பண்ணுவாங்கன்னா, அது கோட்டா மாறிடும். நெக்ஸ்ட் சபை, 2வது சபைக்கு வருது இல்லையா, முதல் சபையில ஓட்டு போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. 2வது சபை வந்து எந்த சபையா இருந்தாலும் அது கோர்ட்டா மாறிடும். கோர்ட்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க.
உண்மையிலே நீங்க தப்பு பண்ணீங்க இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி அந்த கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த கோர்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஈவன் இந்த ஹவுஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கூட ஹெல்ப் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அவர் உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்காரு இல்லையான்னு பார்த்து எங்களுக்கு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட டைரக்ஷன் கேட்கலாம். அந்த டைம்ல கம்பல்சரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அங்க அந்த 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 சபைக்கு முன்னாடி, லோக்சபாவோ ராஜ்யசபா எந்த சபை இன்வெஸ்டிகேஷன் பாடியா இருக்கோ அந்த சபைக்கு முன்னாடி வரணும். ஏன் வரணும்னு சொல்றாங்கன்னா, அது நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் இல்லையா இல்லையா நான் பண்ணா இல்லைன்றது சொல்றதுக்காக அவர் வரணும். இன்கேஸ் இதுலயும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்காரு, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஹவுஸ் செகண்ட் ஹவுஸும் இதே மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 4 இருக்கு இல்லையா, அதை பாஸ் பண்ணுவாங்க. அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இம்பீச்ட். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மசோதா ஒப்பந்தம் இல்லாம கையெழுத்து இல்லாம பாஸ் ஆகுதுன்னா அது இந்த ஒரு இது மட்டும்தான். இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்களேன். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அவரை ரிமூவ் பண்றப்போ அவர் ரிமூவ் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில இருக்கு. பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பதவியை பறிக்கிறது வந்து லோக்சபா ராஜ்யசபா கிட்ட தான் இருக்கு. இவரை வந்து இவன் பதவியில இருந்து தூக்குறன்னு சொல்லி யாராலுமே அதிகாரம் பண்ண முடியாது. கடைசி ஹவுஸ் வந்து செகண்ட் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆனாலே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சீம்ஸ் இம்பீச்டு, அவரை பதவியை எடுத்த மாதிரி தான். இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டும் பதவியில இருந்து பறிச்சது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய மெஜாரிட்டி, இது எடுத்து வந்தாலும் பாஸ் ஆகாது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். ஸோ எலெக்ஷன் ப்ரொசீஜருக்கும் ரிமூவல் ப்ரொசீஜருக்கும் இருக்கிற ப்ராசஸ் இது இங்கிலீஷ்ல இருக்கு. பட் ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னா ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க. வேற ரிமூவல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ். அப்படின்னா அதுல இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சு லோக்சபா ராஜ்யசபா மட்டுமே முடிவு பண்ணிப்பாங்க. எலெக்ஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா எம்பிஸ் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்படின்னா யாருன்னா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் டெரிட்டரியோட அசம்பிளி, புதுச்சேரி அண்ட் டெல்லி, இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. பட் ரிமூவல் ப்ரொசீஜர்ல யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா எலெக்டட் பிளஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. இதுல யாரு வரமாட்டாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. ஸ்டேட் அசம்பிளியும் யூனியன் டெரிட்டரியோட ரெப்ரஸன்டேஷன் இருக்காது. இதுல எல்லாருமே எலெக்டட் வரும். இங்க எலெக்டடும் வருவாங்க, நாமினேட்டடும் வருவாங்க. ஓட்டிங் ப்ரொசீஜர் ரிமூவல் ப்ரொசீஜர்ல நிர்ணயிக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு ரிமூவ் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையும் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டையும் அரெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கார்லயும் கவர்னர் கார்லயும் பாத்தீங்கன்னா நேம் போர்டே இருக்காது. இது வந்து ஆர்டிகல் 14 நடத்துறப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 14ல நடத்துறப்போ சொல்லியிருப்பேன். அது எங்க இருந்து வருதுன்னா ஆர்டிகல் 361 இருந்து வருது. இதுக்கு ஆர்டிகல் 361 கீழே குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி இந்த ஸ்டேட், பிரசிடென்ட்டும் கவர்னரும். அவங்களை அரெஸ்ட் பண்றது வந்து ஸ்டேட்டுக்கே எதிரான ஒரு விஷயம் மாதிரி. அதனால அவங்களுக்கு கொடுத்த எக்ஸெப்ஷன் தான். பிரசிடென்ட் வந்து எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க மேல எந்த சிவில் ப்ரொசீடிங்ஸும் பண்ண முடியாது, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த 361 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போக தேவையில்லை. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், வேகன்சி இந்த பிரசிடென்ட்ஸ் ஆபீஸ். குடியரசுத் தலைவரோட பதவியில வெற்றிடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 62ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி இந்த பிரசிடென்ட்ஸ் ஆபீஸ், வெற்றிடம் வர்றது, வேக்கண்டா இருக்கிறது. ஸோ ரெண்டு ஆங்கிள் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா, ஸோ குடியரசுத் தலைவருக்கு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இன்கேஸ் அந்த 5 வருஷம் முடிஞ்சு அவர் கண்டினியூ ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் வைக்கல. ஏன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் வைப்பாங்க. எலெக்ஷன் வைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல பழைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, முன்னாள் பிரசிடென்ட் வந்து மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் தான் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர். ஸோ எலெக்ஷன் வைக்கலன்னா இந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட் வர மாட்டாங்க. என்ன ஆகும்னா பழைய பிரசிடென்டே பிரசிடென்டா கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது எலெக்ஷன் வைக்காதது காரணம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி. இப்போ கொரோனா வந்ததுனால எலெக்ஷன் வைக்கலன்னு வச்சுக்கோங்க.
அந்த 5 டேர்ம் முடிஞ்சு கண்டினியூ ஆகிறது வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்கன்னா அதே பிரசிடென்ட், பழைய பிரசிடென்டே பிரசிடென்டா கண்டினியூ ஆகும். இது ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வேகன்சி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட போஸ்ட் வந்து சேர் வந்து வேக்கண்டா இருக்கு. 4 ஆப்ஷனுக்காக தான் வேக்கண்டா இருக்கலாம். வெற்றிடம் எப்படி வேக்கண்ட் ஆகலாம்னா, இன்கேஸ் ரிசைன் பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த பதவியில வெறுப்பு இல்லைன்னு சொல்லி ரிசைன் பண்றது, இல்லைன்னா இம்பீச்மெண்ட், வலுக்கட்டாயமா பதவியை பறிச்சிடுறாங்க, பதவியை நீக்கிடுறாங்க, இல்ல இறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இறந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்டிங்ல வந்திருப்பாங்க. அதர்வைஸ் எலெக்ஷன், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா பிரசிடென்டோட எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த 4 கண்டிஷன் கீழே பிரசிடென்டோட போஸ்ட், பிரசிடென்டோட சேர் வந்து வேக்கண்ட் ஆகும், அது வந்து வெற்றிடத்துக்கு வரும். இந்த 4 டைம்லயும் யார் யார் வந்து பிரசிடென்டா ஆக்ட் ஆவாங்கன்னா, பிரசிடென்டா கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, பிரசிடென்டா ஆக்ட் ஆவாங்கன்னா, செயல்படுவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆக்டிங்கா இருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால டிஸ்சார்ஜ் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை, லீவ் போட்டுட்டாங்க, இல்ல இந்த மாதிரி வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா யார் வருவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்டா ஆக்ட் ஆவாங்க. அதுக்கும் ஒரு டேர்ம் இருக்கு, 6 மாசம் வரைக்கும் தான். எத்தனை மாசம் வரைக்கும் தான் இருக்க முடியும்னா 6 மாசம் வரைக்கும் மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால பிரசிடென்டா ஆக்ட் பண்ண முடியும், பிரசிடென்டா ஆக்ட் பண்ண முடியும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட் இப்போ ஜோ பைடன் வந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கமலா ஹாரிஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட், அவங்க வந்து பிரசிடென்டாவே மாறிடுவாங்க, ஆக்டிங்லாம் கிடையாது, பிரசிடென்டாவே மாறிடுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. செயல் 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 குடியரசுத் தலைவராக தான் இருக்க முடியுமே தவிர குடியரசுத் தலைவரால மாற முடியாது. அதுவும் எத்தனை மாசத்துக்குன்னா 6 மாசத்துக்கு மட்டும்தான். இன்கேஸ் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டே இல்லைன்னா அந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்குன்னா யார் ஆக்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. அவரும் இல்லை அப்படின்னா மூத்த நீதிபதி, சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் ஆவாங்க ஆக்சுவலா. ஸோ இது தமிழ்ல போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல நான் என்னென்ன சொன்னனோ அந்த கண்டென்ட் தமிழ்ல போட்டிருக்கேன். ஸோ மீதி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் பவர்ஸ் ஆஃப் பேசிக் கண்டென்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே பவர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், நீதித்துறை, ஜுடிஷியல் பவர்ஸ், அதே மாதிரி இதர அதிகாரம். இந்த பார்ட் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி இனிமேல் வர எல்லா கிளாஸ்லயுமே வந்து 2-3 டாக்டரேட்ஸ் நடத்திட்டு போறேன். இந்த இந்த பார்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். இனிமேல் இந்த கிளாஸ்ல 2-3 டாக்டர் நடத்திட்டு போறேன். லாஸ்ட் கிளாஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் முடிச்சாச்சு. இந்த கிளாஸ்ல வந்து எக்லிப்ஸ் அண்ட் செவரபிலிட்டி பார்க்கலாம். ஸோ தமிழோட வருஷன் அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து டாக்டர் ஆஃப் அடாப்ஷன். அப்படின்னா என்னன்னா, இந்திய அரசுல இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நிறைய சட்டங்களை ஏற்றி இருப்பாங்க. லாட் ஆஃப் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் வேர் என்ஆக்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த ரூல்ஸை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம். 1947க்கு அப்புறமும் கூட அந்த சட்டம் இந்தியன் பீனல் கோட்ல வந்து சிஆர்பிசி வரைக்கும் பல சட்டத்தை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதுதான் டாக்டர் ஆஃப் அடாப்ஷன். இப்படி எக்ஸ்டெண்ட் ஆனப்போ சில ப்ராப்ளம் இருக்கு. என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஆக்ட் எடுத்துக்கோங்க, பியரர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இந்த சட்டம் இது வந்து இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த பியரர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் கீழே ஒரு மாநிலத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அதை ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலால, மோனோபொலின்னு சொல்லுவாங்க, ஒரு மாநில அரசு மட்டும்தான் அதை கையெடுத்து அதை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கார் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். யாரால பண்ண முடியாதுன்னா ஒரு தனிப்பட்ட நபர், பிரைவேட் இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ ஆர்டிகல் 19 கீழே ஒருத்தர் போய் கேஸ் போடுறாரு. ஆர்டிகல் 19 கீழே ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த தொழிலை வேணா தொடங்குறதுக்கு உரிமை இருக்கு, எப்படி நீங்க இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் அந்த ஆக்ட் கீழே. அதுவும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட் 19 வயலேட் பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுவார். இப்போ கேஸ் போடுறப்போ உச்சநீதிமன்றம் ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்க, அந்த ஜட்மெண்ட்ல இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ் நிறைய இருக்கு, அந்த லாஸை மொத்தத்தையும் என்னால டெலிட்லாம் பண்ண முடியாது. இன்கேஸ் இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டெலிட்லாம் பண்ண தேவையில்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் ப்ரிவேல் ஓவர். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு. ஏதாவது ஒரு சட்டம் முரணா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ண தேவையில்லை, நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்திய அரசுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ் வந்து பெருசு கிடையாதுன்றதுதான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ் அண்ட் லாஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சூப்பர்சீட் பண்ணி மறைச்சிருச்சு. இதுதான் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். நெக்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னா இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் ஆக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் ஆக்ட் வந்து 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆதார் மசோதா சட்டமா கொண்டு வந்தது 2019ல. இந்த ஆதார்ல என்ன கொண்டு வராங்கன்னா, ஆதார்ல எக்ஸாம்பிள் ஆதார் ஆக்ட்ல 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 10 ஐட்டம்ஸும் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. ஆதார் ஆக்ட் வந்து ஆதார் வந்து எல்லாத்துலயுமே கம்பல்சரி. ஆதார் இல்லாம எதுவுமே வாங்க முடியாது, ஆதார் இல்லாம இன்சூரன்ஸ் வாங்க முடியாது, ஆதார் இல்லாம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியாது, சிம் கார்டு வாங்க முடியாதுன்னு சொல்லி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது. அவங்க ஆதார் ஆக்டை பார்த்துட்டு ஆதார் தேவைப்படுற விஷயம்தான், ஆனா எல்லாத்தையும் 10 இடத்துலயும் நீங்க கம்பல்சரியா கொண்டு வர முடியாது. அது வந்து ரைட் டு பிரைவசி, ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தையும் தனி மனிதனோட விஷயத்தையும் மீறி இருக்கு, ரைட் டு பிரைவசி மீறி இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆதார் ஆக்ட் கீழே 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, எதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சாதகமா இருக்கோ அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ப்ரொவிஷன்ஸ்ல 4 ப்ரொவிஷன்ஸ் நாட்டோட சேஃப்டியை காப்பாத்துறதுக்கா இருக்குன்னா அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. 6 ப்ரொவிஷன்ஸ் 10 ப்ரொவிஷன்ஸ்ல 6 ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கான்ஸ்டிடியூஷனையும் மீறி இருக்கு, ரைட் டு பிரைவசி மீறி இருக்குன்னா அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. என்டையர் லாவை டெலிட் பண்ணாம சர்டன் பார்ட்ஸை மட்டும் டெலிட் பண்ணிட்டு சர்டன் பார்ட்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. அதுதான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி ஆர் செப்பரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பிரிச்சு பார்த்து தேவையில்லாத டெலிட் பண்ணிட்டு தேவையில்லாத வச்சுப்போம். இதுதான் அந்த செப்பரபிலிட்டி. ஸோ மீதி வர பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நடத்தும் இல்லையா டாக்டரின்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்டரின்ஸையும் நான் முடிச்சிடுறேன். டாக்டரின்ஸை வச்சு யூஸ்வலா கொஷின் பிலிம்ஸ்ல 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. யூஸ்வலா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷனல்ல தான் இதை டீடைல்டா கேட்பாங்க. டிஎன்பிசியில ஃபேக்சுவலா கேட்கறாங்க. அந்த கொஷின் வந்தா கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த பார்ட்டி சேர்த்து நடத்திடுறேன். தேங்க்யூ.